அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நான் சுவாமிமலை முருகன் கோயிலின் சிறப்புகளை பற்றி பார்க்க போகிறோம். சுவாமிமலை முருகன் கோயிலில் 60 படிக்கட்டுகள் உள்ளன. இந்த 60 படிகளில் 60 அதி தேவதைகள் உள்ளனர் என்கிறது திருக்குடந்தை புராணம். இந்த படிகள் ஒவ்வொன்றிற்கும் தமிழ் ஆண்டு பெயர்கள் சூட்டப்பட்டிருக்கின்றன. இந்த கோயிலுக்கு 3 வாசல்கள் இருக்கின்றன. பிரதான ராஜகோபுரம் தெற்கு வாயிலில் அமைந்துள்ளது. சுவாமிமலை 4ஆம் படை வீடாகும். முருகப்பெருமான் தந்தைக்கு உபதேசம் செய்த இடம் சுவாமிமலை என்பதால் சுவாமிநாதன் என முருகப்பெருமான் பெயர் பெற்ற இடம் சுவாமிமலையாகும். அருணகிரிநாதர் முருகப்பெருமானிடம் பிரணவ உபதேசம் பெற்று முருகரை வழிபட்ட தலம் சுவாமிமலை முருகன் கோவிலாகும். பிரம்மரின் படைப்பு தொழில் செய்யும் கோலத்தில் முருகப்பெருமான் இக்கோவிலில் காட்சி தருகின்றார். அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பன் என முருகனுக்கு பெயர் வந்தது இந்த தலத்தில்தான். சிவபெருமானுக்கே முருகர் பிரணவ மந்திரத்தை பற்றி சொன்ன இடமும் இதுதான். தமிழ் கடவுள் முருகப்பெருமான் தமிழருக்கெல்லாம் தலைவனாக விளங்குகின்றவன் முருகப்பெருமான். முருகப்பெருமான் இக்கோவிலில் தகப்பன் சுவாமி என புகழ்பெற்று காணப்படுகின்றார். குருவாகி இருந்து அருளியதால் குருமலை என்றும், கந்தாசலம், சிரகிரி, சிவமலை என்றும் அழைக்கப்படுகின்றது. இக்கோயிலில் மற்றொரு பெயர் திருவேரசம் என அழைக்கப்படுகின்றது. இறைவன் இங்கு சுவாமிநாதனாக இருப்பதனால் சுவாமிமலை என்ற பெயர் நிலை பெற்றுவிட்டது. இங்கு சிவன் சுந்தரேஸ்வர், தாயார் மீனாட்சி என பெயரில் உள்ளதால் இக்கோயில் மீனாட்சி சுந்தரேஸ்வர் கோயில் என்றும் அழைக்கப்படுகின்றது. 2015 செப்டம்பர் 9 அன்று காலையில் இக்கோயிலில் ராஜகோபுரம், மூலவர் விமானம், சுவாமி அம்பாள் விமானம் மற்றும் பரிவார தெய்வ விமானங்களுக்கெல்லாம் குடமுழுக்கு நடைபெற்றது. இந்த கோவிலில் வைகாசி விசாகம், கார்த்திகை, தைப்பூசம், பங்குனி உத்திரம் போன்றவைகள் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. ஏறத்தாழ 60 ஆண்டுகளுக்கு பிறகு 2015 நவம்பர் 25 அன்று காலையில் இக்கோவிலில் தேரோட்டம் நடைபெற்றது. முருகனின் அறுபடை வீடுகளில் மிகவும் சிறப்பு வாய்ந்த தலம் சுவாமிமலையாகும். தாளமும் சந்தமும் நிறைந்த மெய்ப்பொருள் துறைப்பாடல்கள் இயற்றிய பல நூல்களை படைத்த அருணகிரிநாதர் மற்றும் நக்கீரர் இவ்வூரில் உள்ள முருகனை பாடிய பாடல்கள் திருப்புகழில் 4ஆம் திருமுறையில் உள்ளன. கட்டுமலையாக அமைந்துள்ள குன்றின் மீது இக்கோவில் அமைந்துள்ளது. 5 நிலையுடன் கூடிய ராஜகோபுரம் தெற்கு நோக்கி உள்ளது. சன்னதிக்கு எதிராக மயிலுக்கு பதிலாக யானை வாகினம் உள்ளது. எனவே அன்பர்கள், நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் இக்கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானின் அருள் ஆசியை பெற்று உங்கள் வாழ்க்கையில் என்ன தடைகள் இருந்தாலும், பிரச்சனைகள் இருந்தாலும் அவை அனைத்தையும் முருகனின் காலடியில் சமர்ப்பித்து நீங்கள் முருகனுடன் இறை பயணத்தை தொடருங்கள். முருகர் உங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது உங்களது காணிக்கையோ, உங்களது பொருளோ, பணமோ எதுவும் கிடையாது. அவர் உங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது ஜீவகாருண்யம் என்பதும், பிற உயிர்களை துன்புறுத்தாமல் இம்சை செய்யாமல் வாழ்கின்ற குணமும், பிறருக்கு உதவும் குணமும், பிற உயிர்களுக்கு உதவி செய்யும் குணமுமே முருகப்பெருமான் தன் பக்தர்களிடம் எதிர்பார்க்கிறார். நீங்கள் முருகப்பெருமானின் அருளை பெற வேண்டுமானால் ஒழுக்கம் மற்றும் தூய்மை, இந்த 2 மட்டுமே அவரின் அன்பையும் அவரது ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பெற முடியும். இந்த பதிவை கேட்ட அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி. நீங்கள் உங்கள் வாழ்வில் எல்லா நலனும் சிறப்பும் பெற்று நோய் நொடியின்றி இந்த உலகில் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என நம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.